திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து புதிய உச்சங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டு வருகிறது. அந்த வகையில் நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த 5 ஆண்டு கால கடின உழைப்பின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் பொருளாதாரத்தில் புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது கடினமான அந்த உழைப்பின் காரணமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி சென்றடைந்து கொண்டிருப்பதனால் இன்று ஒன்றிய அரசின் தரவுகள் படியே தமிழ்நாடு ஒரு புதிய உச்சத்தை, மகத்தான உச்சத்தை தொட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் 9.69% என்ற ஒரு அற்புதமான உச்சத்தை இந்திய மாநிலங்களில் நம்பர் 1 மாநிலமாக இன்று தமிழ்நாடு மிளிர்கிறது, ஒளிர்கிறது. அதற்கு காரணம் நமது திராவிட நாயகன் அவர்களின் இந்த உழைப்பு. தொடர்ந்து அனைத்து செக்டர்களிலும் எல்லா பகுதிகளும் வளர்ச்சி சென்றடைய வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும், பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் டே 1லேருந்து அவர் செயல்பட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வளர்ச்சியை எப்படி கோவிட் காலத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்று மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் அந்த முதல் 1.5 ஆண்டுகள் எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு முன்னர் ஒரு புவர் கவர்னன்ஸ்னால சென்ற ஆட்சியினர்னால ஏற்பட்ட அந்த பொருளாதார சீர்கேடு, அதற்கு பிறகு கோவிட், ரெண்டுத்தையும் தாண்டி 1.5 ஆண்டு காலம் கடினமாக 2 ஆண்டு காலம் அதை கடினமாக உழைத்து மீண்டும் பேக் டு ட்ராக் கொண்டு வந்து தடம் பிறந்து கடந்த தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் அந்த தடத்தில் ஏற்றி இன்று இந்தியாவின் மேனுபேக்சரிங் பவர் ஹவுஸாக, இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான பொருளாதாரமாக, வளர்ச்சியில் நம்பர் 1 பொருளாதாரமாக மாற்றி வரலாறு காணாத, அதாவது ஒரு 10 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வளர்ச்சியை இன்று நம்பர் 1 வளர்ச்சியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். எனவே தமிழ்நாடு மக்கள் சார்பாக தமிழ் மக்களின் ஒருவன் என்ற முறையிலும் இந்த வளர்ச்சியில் பங்கு பெறக்கூடிய ஒருவன் என்ற அந்த முறையிலும் எங்களது முதலமைச்சர் அவர்களுக்கு, நமது முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட நாயகன் அவர்களுக்கு இந்த மகத்தான தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் எல்லோரும் சேர்ந்து கூற வேண்டும். இந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மேனுபேக்சரிங் செக்டருக்கு மட்டுமே சொல்லிடுறேன். அடுத்து நம்ம மாண்புமிகு அமைச்சர், நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறார், அவரும் அங்கே பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறார். எனவே நீங்க அவங்ககிட்டயும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். 15,71,368 என்று 23-24 இருந்த நமது TNGSDP ஒட்டுமொத்த பொருளாதாரம் இப்போ 17,23,698 என்று வளர்ந்திருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு செக்டர்ல இருப்பாங்க. அவங்க செகண்டரி செக்டர்ல, அதாவது சர்வீசஸ்ல டெர்ஷரி செக்டர்ல மட்டும், சர்வீசஸ்ல மட்டும் இருப்பாங்க, இல்ல மேனுபேக்சரிங்ல மட்டும் இருப்பாங்க. இப்ப நீங்க குஜராத்தே எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க பெரிய லெவல்ல மேனுபேக்சரிங்லாம் சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா ஓரளவுக்கு மேனுபேக்சரிங் சொல்லுவாங்க, ஓரளவுக்கு தான் சர்வீஸ் இருக்கும். ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு சரிசமமான ஒரு ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரெண்டுத்தையும் மேனுபேக்சரிங் செக்டர்ல இருந்து வர அந்த வளர்ச்சியினால அங்கேருந்து இப்ப நீங்க ஒரு பேங்கிங் செக்டரோ இல்ல ஒரு ஹோட்டல்ஸோ சரி, இப்படி பல செக்டர்ஸ் ஒன்னொன்னா வளர்ந்துட்டு இருக்கு. ஈவன் ஏர் சர்வீசஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்னொன்னா வளர்ந்துட்டு இருக்குன்னா இந்த மேனுபேக்சரிங்ல இருந்து வரது சர்வீசஸ் செக்டருக்குள்ள போய் சர்வீசஸ் செக்டர் நல்லா வளர்ச்சி அடைந்து சர்வீசஸ் செக்டர்லயும் ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கும். ஆனா 9% இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்குன்னா அதற்கேற்ப ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு, ரெண்டுமே அந்த இங்கேருந்து இங்க ரெண்டு செக்டர்லயும், டெர்ஷரி செக்டர்லயும் செகண்டரி செக்டர்லயும் ரெண்டுமே சேர்ந்து இந்த வளர்ச்சி கிடைப்பதனால் இந்த தமிழ்நாடு ஒரு தனித்துவமிக்க ஒரு மாநிலமாக, ஒரு மிக பிரம்மாண்டமான மாநிலமாக, நம்பர் 1 மாநிலமாக இன்று திகழ்கிறது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் இல்லாதது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. நம்ம தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இந்த
இந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள் நம்பர் 1 மாநிலம் நம்ம தான். அதுல இப்ப நீங்க அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கு அடுத்தனால ஒவ்வொரு கிராம பகுதியிலும் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையில இருக்கு. எனவேதான் நான் மீண்டும் சொல்றேன், தலைவரோட முதலமைச்சரோட அந்த தொலைநோக்கு சிந்தனை $1 trillion எக்கானமியை நாம போய் ரீச் ஆகணும்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் பொருளாதாரம் வளரணும். அதுதான் அவரை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ஒரு திட்டம் கொண்டு வர்றாருன்னா அந்த மகளிருக்கு ஏன் இவ்வளோ அந்த இது செய்யறாரு, ஏன் ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு, ஏன் புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாரு, அடுத்து தமிழ் புதுலன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களையும் நம்ம ஆண் பிள்ளைங்களையும் வளர்க்குறாரு, எப்படி அதை ஒன்னொன்னா பார்த்து செய்யறாருன்னா இது எல்லாம் கியூமுலேட்டிவா சேர்ற இடம் ஒவ்வொரு பகுதிகளிலும் வளர்ச்சி, எல்லா பகுதிகளிலும் டேலண்ட் கிடைக்கணும். அப்பதான் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த இடத்துல எந்த இடத்துல வேணா போடலாம். இப்ப தமிழ்நாட்டில் எங்க வேணா கொண்டு போய் இண்டஸ்ட்ரி வைக்கலாம். அப்ப அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட்டை செதுக்கி எடுக்கிறார், ஒன்னொன்னா செதுக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் எப்படி இருக்கணுமோ அதை முதல்வர் மூலமா செதுக்கி இருக்கிறார். அதனால இது ஒரு ஓவரால் பர்ட்ஸ் ஐ வியூவா பார்க்கணும். நீங்க அப்படி பார்த்தாதான் முதலமைச்சரோட அந்த அவரோட முழுமையான அந்த வேலையை நீங்க பார்க்கணும்னா இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும். அது எல்லாம் சரியாக நடந்ததனால்தான் கோவிட் சரி, பேட் கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி சேர்ந்த ஆட்சியில் இருந்த அந்த மிஸ்கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சிகள் 4 ஆண்டு முடிவில் இப்படி ஒரு மகத்தான பரிசு முதலமைச்சர் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப நீங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 9.69 இருக்கும், 9.69. இப்ப நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா 8.21 தான். ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா 7.82, கர்நாடகா பாத்தீங்கன்னா 7.37, தெலங்கானா பாத்தீங்கன்னா 6.79, மகாராஷ்டிரா கூட பெரிய மேனுபேக்சரிங் பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க, நம்ம 9.69. மகாராஷ்டிரா இன்னைக்கு நம்பர் 1 அதாவது ஜிஎஸ்டிபில நம்பர் 1 சொல்றாங்க மகாராஷ்டிராவை. ஆனா நம்ம 9.69, மகாராஷ்டிரா 7.27. சோ அதனால நம்மளோட 2% கம்மி தான் அவங்க எல்லாம் வளர்ந்துருக்காங்க. இவ்வளவு பெரிய மாநிலமா இருந்தா கூட குறிப்பா ஒன்றிய அரசோட ஒட்டுமொத்த அரவணைப்புல இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கூட கம்மியாகத்தான் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, என் மாநிலத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற திராவிட நாயகன் அவர்கள் இந்த மாநிலம் தான் இன்று இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கட்டிருக்கு. இப்போ ஒரு ஒன்றிய அரசு இது சரியா பார்த்திருந்தா, இந்த மாதிரி பாரபட்ச வேலையெல்லாம் பண்ணாம சரியான ஜனநாயக ரீதியா நடந்திருந்தா, ஒரு பெடரலிசம் ஒழுங்கா மதிச்சிருந்தா இப்ப நம்ம இன்னும் எவ்வளவு பெருசா பண்ணிருக்கலாம். இதைதான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். நீங்க தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் பொழுது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள். இதுதான் சொல்றோம். இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர், நம்ம இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மிங் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு உங்க உதவி இல்லாம உங்களோட இவ்வளவு பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்க வளர்ந்துருக்கோம். நீங்க எங்களையும் சரியா ட்ரீட் பண்ணீங்கன்னா, ஒரு சரியான பார்வையில தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு தர வேண்டியதை தந்தீங்கன்னா இன்னும் எங்க வளர்ந்துருப்போம் நாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். எனவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நிதி மத்திய அரசு கொடுக்காத இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு மத்தியிலுமே இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமா இருக்கு? உழைப்பு தான். அதான் அன்னைக்கே கலைஞர் சொன்னாரு, உழைப்பு உழைப்பு உழைப்புன்னாரு. ஒவ்வொரு நாளும் உழைப்பு. இப்ப நம்ம இப்ப கூட பாருங்க, இப்ப நம்ம இது இன்னைக்கு வளர்ந்துட்டோம் சும்மா உட்கார மாட்டாரு. இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு இப்போ 2 நாளா எங்களுக்கு இந்த யூஎஸ் டாரிஃப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். யூஎஸ்ல இதோட பெரிய இப்ப உலக லெவல்ல யூஎஸ் நடக்கிற மாதிரி திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஒன்னொன்னு அப்படி போகுது இப்படி போகுது, திடீர்னு மாத்துறாங்க. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது நான் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ ரூம் கூட போயிட்டு வந்தேன், ரூம் கூட டிஸ்கஷனுக்காக போயிட்டு வந்தேன். எதுக்குன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வியட்நாம் தடபடான்னு கீழே விழுந்துட்டாங்க. சரி சாமி நீங்க காப்பாற்ற ரேஞ்சில் யூஎஸ் ஒரு டாரிஃப் போட்டோன்னா இவங்க ஏதோ இப்போ 0 பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இப்படி நீங்க இன்னொரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம போட்டி எல்லாம் மற்ற நாடுகளுடன், தமிழ்நாட்டின் போட்டி என்றுமே மற்ற நாடுகளுடன் அந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய மாநிலம் நமது. சோ நமது பார்வையெல்லாம் அங்க இருக்கு. இப்ப நம்ம மற்ற நாடுகளையும் ஒவ்வொரு நாளா பாத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன், எத்தனையோ நாள் எங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இதை பாத்தியா பார்த்தா கலகத்தால போன் பண்ணி கலைஞர் அவர்கள் வழியில் எத்தனையோ நாள் கேட்டிருக்காரு முதல்வர் அவர்கள்.
ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பர் வர நியூஸுக்கு பார்த்து அன்னைக்கு டிசிஷன் எடுத்து மாத்திரம். நம்ம ஒரு நாளும் அந்த வளர்ச்சியை செக் பண்ணிட்டு நம்ம ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னா அப்படியே போயிட்டு இருக்கல. ஒரு நாளும் உலக லெவல்ல என்ன ட்ரெண்ட் நடக்குது, எங்க வளர்ச்சி கிடைக்குது, எந்த செக்டர்ல வளர்ச்சி கிடைக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பண்றல. அதுதான் பெரிய ஒரு பிளஸ் நினைக்கிறேன் நான் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு. இப்போ கூட இந்த யுஎஸ் டாரிஃப்னால என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஒரு சில துறைகளில் இவ்வளவு பெருசா இருக்கணும், அந்த துறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதற்கு நம்ம எப்படி கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு உட்கார்றது இல்ல. ஜெயித்த பிறகு இந்த மக்களை ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஒரு மக்களையும் எப்படி வளர்த்தெடுப்பது, அதை எப்படி சரியான பாதையில் செலுத்துவது ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி சாத்தியமாகும். இல்ல இப்ப இந்தியா அளவுல இப்போ அவங்க இன்னும் யாரும் முழுசா புரிஞ்சுக்க முடியல. இந்த டாரிஃப் பத்தி இன்னும் யாரும் முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒரு அந்த டாரிஃப் அவங்க டிரைவ் பண்ணிருக்க விதமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனிவே பட் அது ஒரு அவங்களோட கண்ட்ரியோட ஒரு முடிவு. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அங்க இருக்கிற முட்டை விலைலாம் கூட அதிகரிச்சுன்னு சொல்றாங்களா. அந்த அளவுக்கு அவங்களோட லோக்கல் எக்கானமி பாதிக்கப்படுது. சோ அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 நாள்ல விழுது. இல்ல மேஜரா நீங்க டாரிஃப்ஸ் போடாத ஒரு மேட்டர் விழுந்துட்டு இருக்கு. எது பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர்ல விழுது, ஐடி சைட்ல விழுது. இது டாரிஃப்ஸ் இல்ல. ஆனா எப்படி அது விழுதுன்னா ஏன்னா இதோட எஃபெக்ட் எங்க இருக்குன்னு அவன் பாக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு இந்த மாதிரி இப்படி பார்க்கணும். நம்ம ஒரு டாரிஃப்ஸ் மட்டும் பார்க்கணும். இந்த டாரிஃப்ஸ்னால இது விழும், சரி, இதனால வேற எது விழும், டாரிஃப்ஸ் இல்லாததும் விழும். இந்த அளவுக்கு டீப்பா போய் சிந்திக்கிறதுனாலதான் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வெற்றிக்கு இதுதான் காரணம். அதனாலதான் ஒன்னொன்னுத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறோம். அதை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த டாரிஃபோட எஃபெக்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்தியாவுக்கு என்ன ஆகும், இதனால நம்ம எப்படி கோர்ஸ் கரெக்ஷன் பண்றோம் பார்த்துருக்கோம். பட் இந்த டாரிஃப்ஸ் இன்னும் சரியா சொல்ல முடியாது. சில டைம் எடுக்கிறாங்க, சில டைம் கேன்சல் பண்ணுவாங்கன்றாங்க. அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க, அப்படி யோசிக்கக்கூடிய ஆளுங்களா இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சரியான ப்ரீஎம்ப்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டுக்கு இருக்காத அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறது திராவிட நாயகன் அவர்களுக்கு வேலை அவர் நிச்சயமாக செய்வார்.